அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அடுத்து நிரப்ப போகிறாங்க. அதுக்குண்டான அறிவிப்பும் வரப்போகுது. இப்பொழுதைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசிசி மெத்தட் படி நிரப்பதற்குண்டான ப்ராசஸ் இறுதி கட்டத்தில் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து இன்னும் சில மாவட்டங்களில் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடாமல் இருக்காங்க. செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. செகண்ட் லிஸ்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வராத வரைக்குமே வேக்கன்சி உயர்த்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி ஆகிட்டு அவங்க ப்ராசஸ் கூப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது பாசிபிள் இல்லாத விஷயம், ரைட்? டிசிசி மெத்தட் படி. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதிய அறிவிப்பு கண்டக்டர் தனியாகவும் டிரைவர் தனியாகவும் புதிய நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான் வரும். என்னதுக்கு டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும். ஆனால் டிசிசி மெத்தட் படி தான் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும், ரைட்டா? அதே மாதிரி நாம் போராடணும். இந்த ஆட்சி சரியில்லை, வேறு கட்சி வந்தால் நல்லாயிருக்கும், அவங்க வந்தால் செய்வாங்க, இவங்க வந்தால் செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள் இல்லை, ரைட்டா? யார் வந்தாலுமே இதைத்தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. இனி வரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் இந்த மெத்தட் படி தான் எடுக்கிற போகிறாங்க. இது ஃபைனல் பண்ணிட்டாங்க, ரைட்டா? இதுக்கான நீங்கள் கேட்குறதுக்காகவும் போராடுறதுக்காகவும் கேட்குறதுக்காகவும் ஏதோ ஒரு முறை சில வேக்கன்சியோட ஒரு முறை நடத்தலாம், பாசிபிலிட்டிஸ். இனி ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதற்குண்டான வேலைகள், இதற்குண்டான ஆயத்தை நம்ம எப்படி இதுக்கான இந்த சூழ்நிலையில் நாம் சர்வே பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கணும், இதற்கு நம்ம எந்த மாதிரியான வேலைகளை இறங்கணும் அப்படின்றத பார்த்து உடனடியாக நம்ம கண்டக்டர் வச்சுருக்கோமா, டிரைவர் எடுக்கணும், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரியான அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் இதுதான் அப்படின்னு ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்க வேண்டியது நம்மளுடைய அப்போ தான் இந்த இடத்துல நிற்க முடியும். மற்றபடிக்கு ஆட்சி மாறினா நல்லது நடக்கும், வேறு ஆட்சி மாறினா மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு வரும்னு காத்துட்ருக்குறது, இதெல்லாம் பயனற்ற செயல். ஸோ இதெல்லாம் ஆட்சி மாறினாலும் ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷன் அடுத்த நவம்பரில் வரதா சொல்லியிருக்காங்க. நல்லா நவம்பரில் கண்டக்டர் தனியாக வந்தால் நல்ல விஷயந்தான். ஆனால் அதுவரை நம்ம ஏன் காத்துட்ருக்கணும்? நமக்கு அந்த வந்தால் அந்த ஒரு வாய்ப்பு நம்ம அதுக்கான ஏற்பாடுகளை தயாராகிட்டால் நமக்கு எந்த வாய்ப்பு வந்தாலும் நமக்கு கிடைக்கும். டிசிசி வந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும், டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் அப்படின்றது நமக்கு பல வகையான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த இடத்துல நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலைக்கு ஈடுபட வேண்டியது அவசியமான விஷயம். ஸோ இதை உணர்ந்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வு நமக்கு சாதகமாக இருந்துச்சு இல்லைன்றதை தாண்டி இப்போ வரக்கூடிய நவம்பர் டிசம்பரில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அது நடத்த லேட் ஆகுங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் ஜிஓ ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்ப்போம். நவம்பர் டிசம்பரில் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயந்தான். பார்ப்போம். அதை பற்றின அப்டேட்ஸை அடுத்தடுத்து சொல்கிறேன். அதனால் அதுக்கு தகுந்த ஆட்களாக நீங்கள் மாறணும் அப்படின்னா அதுக்குண்டான ப்ராசஸ் இறங்கிடுங்க. ஜிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க எவ்வளோ வேக்கன்சி, எதில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற ஒரு அரசாணை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது நோட்டிஃபிகேஷனாக இந்த மாதத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு மாதம், அதுக்கப்புறம் படிக்க ஒரு 2 மாதம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு 5 மாதம் 6 மாதம் ப்ராசஸ் ஆகிடும், ரைட்டா? அதனால் இப்போ இருக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, உடனடியாக நீங்கள் டிசிசி மெத்தடுக்கு தேவையான கண்டக்டர் வச்சுருக்கோம், டிரைவர் லைசன்ஸ் எடுக்கும், டிரைவர் வச்சுருந்தா கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டிசிசி மெத்தடுக்கு தயாராகிக்கோங்க. தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்கன்றது உண்மை தான். ஆனால் இது ஒரு வழி தான் அப்படின்னு இருக்க வேணாம். அது போக கண்டக்டர் தனியாக டிரைவர் தனியாக எடுக்கிறது வேக்கன்சி கம்மியாக இருக்கும், டிசிசிக்கு தான் வேக்கன்சி அதிகமாக இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை, தற்போது இருக்கக்கூடிய தகவல். ஸோ இந்த அப்டேட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.